அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற பகுதியில் இலக்கணத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளாக நம்ம தினமும் பார்த்துட்டு வருவோம். இலக்கணம் அப்படிங்கிறது நமக்கு தமிழில் மிகவும் முக்கியமான பகுதி. நம்ம இலக்கணத்தை தெரிந்து கொண்டால் அனைத்து வினாக்களுக்கும் நம்மால் விடையளிக்க முடியும். குரூப் 1, 2, 4 என்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நம்மால் விடையளிக்க முடியும். வாங்கள் எப்படி நாம் இலக்கணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி எளிமையாக நாம் தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இலக்கணம். இலக்கணம் என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம இலக்கணம் ஏன் இலக்கணத்தை கற்றுக்கணும்? இலக்கணம்னா என்ன? நாம் பேசும் மொழியை திருத்தமாக பேசுவதற்கும், நம்ம பேசக்கூடிய மொழியை பிழையில்லாம சரியா பேசுவதற்கும், எழுதும் மொழியை சரியாக புரிந்து கொள்வதற்கும், நம்ம எழுதியிருக்கிறத சரியா புரிஞ்சிக்கிறதுக்கும் துணை புரிவது இலக்கணம். இலக்கணம் அப்படின்னா குறிக்கோள், அணம்னா அழகு. சரிங்களா? இலக்கணம் என்பது நாம் பேசும் மொழியை பிழையில்லாம பேசுவதற்கும் பிழையில்லாமல் எழுதுவதற்கும் உதவுவது இலக்கணம். வாங்க, இலக்கணம் எத்தனை வகைப்படும்? அவையாவை. சரி, இலக்கணம்னா என்னன்னு சொல்லிட்டோம். அந்த இலக்கணம் எத்தனை வகைப்படுமா? அது என்னென்ன அப்படிங்கிறது நாம சொல்வோம். இலக்கணம் 5 வகைப்படும். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். என்னென்னமா அந்த 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இப்போ நம்ம ஒரு மொழி எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் எழுத்து தெரிஞ்சிருக்கணும். எழுத்து என்னென்ன எழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அனைத்தையும் கற்றுக்கொள்வது எழுத்து இலக்கணம். சொல் இலக்கணம். சரி, எழுத்து இருந்தால் போதுமா? எழுத்தெல்லாம் நம்ம கூட்டி வருவது தான் சொல். சொல் இலக்கணம் அப்படின்னா என்ன, அதில் என்ன இருக்கு? அடுத்து சொல் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு நம்ம பொருள் தெரிஞ்சுக்கணும் இல்லை? பொருள் இலக்கணம் அப்படின்னா பொருள் இலக்கணத்தில் என்னெல்லாம் வரும்? அடுத்து யாப்பு இலக்கணம், அடுத்தது அணி இலக்கணம். இதெல்லாம் நமக்கு என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்றுன்னா பார்த்துட்டு வருவோம். முதல்ல நம்ம எழுத்து இலக்கணம் என்றால் என்ன? எழுத்து இலக்கணம் என்றால் என்ன? இப்போ நம்ம 5 இலக்கண வகைகள் 5 நம்ம சொல்லிட்டோம். இது 5ல் முதலாக நமக்கு இருப்பது என்ன? எழுத்து இலக்கணம். இந்த எழுத்து இலக்கணம்னா என்னமா? தமிழ் எழுத்துகளின் எண், பெயர், முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை, முதல், ஈறு, இடைநிலை, போலி, பதம், புணர்ப்பு என்னும் 12 பகுதிகளையும் விளங்க கூறுவது எழுத்து இலக்கணம். எழுத்திலக்கணம்னா என்னது? நமக்கு அதில் என்னென்ன பெயர், அது முறை என்ன, அது எங்க, என்னுடைய பிறப்பு என்ன, தலையா மார்பா அப்படிங்கிற அந்த பிறப்பு எங்க, அந்த எழுத்துக்கள் சொல்லும்போது அது எங்க பிறக்கக்கூடிய இடம், அதனுடைய உருவம் என்ன, அதனுடைய மாத்திரையினுடைய அளவு என்ன, அதனை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன இருக்கு, இடைநிலை என்ன, போலி, பதம், புணர்ப்பு, இந்த 12 பகுதிகளை நாம் தெளிவாக அறிந்து கொள்வதுதான் எழுத்து இலக்கணம். இந்த எழுத்து இலக்கணத்துல நம்ம இந்த 12ஐயும் நம்ம பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் தமிழ் எழுத்துகள் எத்தனை வகைப்படும்? அவையாவை. சரி, சொல்லிட்டோம். எழுத்து இலக்கணம்னா என்னன்னு சொல்லிட்டோம். எதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் தமிழ் எழுத்துகள் எத்தனை வகைப்படும்? தமிழ் எழுத்துகள் எத்தனை வகைப்படும்னா, முதல் எழுத்துகள், சார்பெழுத்துக்கள். முதலெழுத்து சார்பெழுத்து நமக்கு 2 வகைப்படும். மொத்தம் இருக்கிறதே முதலெழுத்து சார்பெழுத்துன்னு 2 சொல்வோம். அடுத்து வாங்க, இப்போ நம்ம எழுத்துக்கள் எத்தனைன்னு சொல்லிட்டோம்? 2 முதலெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள்னு சொல்லிட்டோம். சரி, இதில் முதலெழுத்துக்கள் மட்டும் நம்ம முதல்ல பார்ப்போம். முதலெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, மொத்தம் 2 வகை இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உயிரெழுத்துகள், மெய்யெழுத்துகள். முதலெழுத்த உயிரெழுத்து, மெய்யெழுத்து நம்ம பிரிப்போம். உயிரெழுத்து நாம் என்ன செய்வோம்? உயிரெழுத்துல 2 வகை பிரிப்போம். குற்றெழுத்துகள், நெட்டெழுத்துக்கள். மெய்யெழுத்த 3ஆ பிரிப்போம். வல்லினம், மெல்லினம், இடையினம். நாங்கள் முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30 எழுத்துகள். 2 வகை, ஆனால் 30 எழுத்துகள். எப்படி 30 எழுத்துகள்? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்துகள் 18. உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18. இதை தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துகள் 12 இங்கே பிரிச்சிருக்காங்க. உயிரெழுத்துக்கள் பாருங்க, குற்றெழுத்துக்கள் 5, நெட்டெழுத்துக்கள் 7. அ, இ, உ, ஏ, ஓ. குறிலெழுத்துக்கள் எல்லாம் குற்றெழுத்துக்கள். நெட்டெழுத்துக்கள் இல்லாம ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இதெல்லாம் நம்ம நெட்டெழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து மெய்யெழுத்துக்கள் 18,
மூணா பிரிச்சிருக்காங்க. வல்லினம் வன்மையாக இருக்கு. கசட தபர அப்படி நம்ம எளிமையாக சொல்லுவோம். அது சொல்லும் பொழுதே நமக்கு வன்மையாக இருக்கு. அதனால அது வல்லினம் பெயர் சொல்லியிருக்காங்க. அது ஒரு 6 எழுத்துகள். அடுத்தது மெல்லினம் ஞன நமன அது சொல்லும்போது எப்படி இருக்கு? மென்மையா இருக்கு. அது 6 எழுத்துகள். இடையினம் யரல வளல வல்லினத்திலையும் சேராம கடுமையா, மெல்லினம் ரொம்ப மென்மையாவும் இல்லாம இரண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கனால இந்த எழுத்துக்களை இடையினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ முதலெழுத்துக்கள் மொத்தம் 30 எழுத்துகள், 2 வகை. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, மொத்தம் 30 எழுத்துகள். உயிரெழுத்துகள் 2 வகைப்படும். குற்றெழுத்துகள், நெட்டெழுத்துக்கள். மெய்யெழுத்து 3ஆ பிரிக்கலாம். வல்லினம், மெல்லினம், இடையினம். சரி, நம்ம தமிழ் எழுத்துக்கள்ல என்னென்ன இருக்கு? மொத்த தமிழ் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 247. என்னென்னலாம் அந்த 247 எழுத்துகள்? உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18, உயிர் மெய் எழுத்துகள் 216. இந்த உயிர் மெய் எழுத்துக்கள் எங்க வந்தது? இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உருவாவதனாலதான் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பேர் வந்தது. இது 216. அடுத்தது ஆயுத எழுத்து 1. மொத்தம் எழுத்துகள் 240 எழுத்துகள் நம்முடைய தமிழ் மொழியில இருக்கு. சரி வாங்க, ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துனா நமக்கு தெரியும் 3 புள்ளி வைக்கிறது. இதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? முப்புள்ளி, முப்பாறு புள்ளி, தனிநிலை, முற்றாயுதம். இது எல்லாமே நாம முதல் எழுத்துக்கள், உயிரெழுத்துகள், மெய்யெழுத்துக்களை பத்தி நாம இங்க பார்த்தோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சார்பு எழுத்துகள். நம்ம எழுத்துக்கள் எத்தனை வகைன்னு சொன்னோம்? 2 சொன்னோம். முதலெழுத்துகள், சார்பு எழுத்துக்கள் சொன்னோம். முதலெழுத்துல என்னென்ன இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்து சார்பு எழுத்துக்கள்ல என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றடபடை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். மொத்த சார்பு எழுத்துக்கள் 10. சரிம்மா, இப்ப நம்ம என்ன பண்ணணும்? எழுத்துனா என்ன, இலக்கணம்னா என்ன, இலக்கணத்துல என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு, எத்தனை வகைப்படும், இலக்கணம் எத்தனை வகைப்படும், அதில் ஃபர்ஸ்ட் எழுத்து இலக்கணத்தை எடுத்துக்கிட்டோம். அதில் 2 வகை எழுத்துக்கள் நம்ம சொன்னோம். அதில் முதல் எழுத்துனா என்னென்னு சொன்னோம், சார்பு எழுத்துக்கள்லாம் என்னென்னு சொன்னோம். இது நமக்கு எழுத்துல இருக்கக்கூடிய வகைகள். சரி, அடுத்தது நம்ம ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம என்ன செய்வோம்? ஒவ்வொரு நாளும் தெளிவாக விளங்க கற்றுக்கொள்வோம். உயிர்மைனா என்ன, ஆயுதம் என்ன, உயிரிழபடை அதில் இருக்கக்கூடிய வகைகள், ஒற்றலபடை அதில் இருக்கக்கூடிய வகைகள், குற்றியலுகரம்னா என்ன, குற்றியலிகரம்னா என்ன அதனுடைய வகைகள், ஐகார குறுக்கம்னா என்ன, ஔகார குறுக்கம்னா என்ன, மகர குறுக்கம்னா என்ன, ஆயுத குறுக்கம்னா என்ன, இதெல்லாம் பற்றி நாம் எடுத்துக்காட்டுகளுடன் தினமும் ஒவ்வொரு பாடமாக நாம் கற்றுக்கொள்வோம். இவ்வாறு நாம் முழுமையாக ஒவ்வொரு நாளும் இலக்கணத்தை தெளிவாக கற்றுக்கொள்வோம். நன்றி.